மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு நெப்போலியனின் மிகப்பெரிய போர்கள் மற்றும் அவரது வாழ்க்கையின் பிற உண்மைகள். நெப்போலியன்ஸ் கிரேட்டஸ்ட் டைட்டில்ஸ் அண்ட் அதர் பைக்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஒரு காவிய உருவம் நமக்கு தொடர்ந்து ஆர்வமாக உள்ளது. பேரரசர் இறந்து 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் நெப்போலியன் காவியம் தொடர்ந்து நம்மை வசீகரித்து வருகிறது. ரிட்லி ஸ்காட்டின் வாழ்க்கை வரலாற்றைச் சுற்றியுள்ள சலசலப்பு காட்டுகிறது. நெப்போலியன் ஆயின் வரலாற்றில் 20 மிக முக்கியமான தேதிகள் மற்றும் போர்களை மீண்டும் கண்டறியவும். நெப்போலியன் போனபார்டே ஆகஸ்ட் 15, 1769 அன்று கோர்சிகா தீவில் உள்ள அஜாசியோவில் பிறந்தார். 1793 டோலோன் முற்றுகை. ஒரு இளம் அதிகாரியாக போனபார்டே 25 வயதில் டூலோன் முற்றுகையின் போது தனக்கென ஒரு பெயரைப் பெற்றார். பிரெஞ்சு புரட்சி சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. இந்த போரில் அவர் பிரிட்டிஷ் மற்றும் அரச படைகளை முறியடிக்க முடிந்தது. அவரது சாதனை அவருக்கு அதே ஆண்டு ஜெனரல் பதவியை பெற்றுத் தந்தது. 1795 அரசகுல கிளர்ச்சி. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெனரல் போனபார்டே பாரிஸில் ஒரு அரசு கிளர்ச்சியை அடக்குவதன் மூலம் மீண்டும் தன்னை வேறுபடுத்திக் கொண்டார். அவர் மற்றொரு இளம் அதிகாரியின் உதவியைப் பெற்றார். 1795 ஜோஸ்பின் டி பியோகர்னாய் சந்திப்பு. அதே ஆண்டில் வருங்கால பேரரசர் ஜோசபின் டி பியோகார்னாய்ஸ் என்ற லட்சியப் பெண்ணை சந்தித்தார். அவருடன் அவர் வெறித்தனமாக காதலித்தார். இந்த ஜோடி அடுத்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டது மற்றும் ஜோசபின் 1804 நெப்போலியனுடன் பேரரசியாக முடிசூட்டப்பட்டார். 1796 இத்தாலிய பிரச்சாரத்தின் ஆரம்பம். 1796 ஆண்டு இத்தாலிய பிரச்சாரத்தின் தொடக்கத்தையும் நெப்போலியன் புராணத்தையும் குறிக்கிறது. போனபார்டே பல ஆஸ்திரிய படைகளை வென்றார். பின்னர் நாட்டை பிரான்சுடன் இணைந்த குடியரசுகளாக ஒழுங்கமைத்தார். 1798 எகிப்திய பயணம். பாரிசுக்கு திரும்பியவுடன் ஒரு ஹீரோவாக வரவேற்கப்பட்டார். இளம் சிப்பாய் 1798 எகிப்தை அடைந்த கிழக்கின் இராணுவத்தின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார். இந்தச் சந்தர்ப்பத்தில்தான் ஹைரோகிலிப்களின் புதிர் பிரெஞ்சு மொழியியலாளர் சாம்போலியனால் புரிந்து கொள்ளப்பட்டது. 1799 ஆட்சி கவிழ்ப்பு. 1799 போனபார்டே 18 புருமைரின் புரட்சிகர நாட்காட்டியில் நவம்பர் 9 ஆட்சிக் கவிழ்ப்பில் தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிறுவினார். புரட்சிகர டைரக்டரி முடிந்தது மற்றும் நெப்போலியன் முதல் தூதரானார். 1804 நெப்போலியன் பேரரசராக முடிசூடினார். இந்த புதிய நிலை நெப்போலியனுக்கு இன்னும் போதுமானதாக இல்லை. அவர் ஒரு பேரரசை நிறுவினார் மற்றும் டிசம்பர் 2, 1804 முடிசூட்டப்பட்டார். போப் முன்னிலையில் நோட்டே டேமில் முடிசூட்டு விழா ஓவியர் ஜாக் லூயிஸ் டேவிட் மூலம் அழியாததாக இருந்தது. இந்த நிகழ்வில் அவர் தனது மனைவி ஜோசபினுக்கும் முடிசூட்டினார். 1805 டிர்பல்கரின் தோல்வி. அக்டோபர் 1805 டிர்பல்கரில் ஹோரேஷன் நெல்சன் தலைமையிலான பிரிட்டிஷ் கடற்படைக்கு எதிராக பிரெஞ்சு கடற்படை நசுக்கியது. இந்தப் போரில் பிரான்சின் ஆதிக்கம் இருந்த போதிலும் கடலில் இங்கிலாந்து தனது மேலாதிக்கத்தை நிறுவ அனுமதித்தது. 1805 ஆஸ்டர்லிட்ஸ் போர். இருப்பினும் பிரான்சின் கிராண்டே ஆர்மரிக்கு வெற்றிகள் தொடர்ந்து வந்தன. அவரது முடிசூட்டுக்கு ஒரு வருடம் கழித்து நெப்போலியன் ஆஸ்டர்லிட்ஸில் ஆஸ்திரிய மற்றும் ரஷ்ய படைகளை நசுக்கினார். அவர்கள் எண்ணியல் மேன்மையைப் பெற்றிருந்தாலும். 1806 ஜெனா போர். அடுத்த ஆண்டு பிரஸ்யாவிற்கு எதிராக ஜெனாவில் பெற்ற வெற்றி புனித ரோமானியப் பேரரசைக் கலைத்து பிரெஞ்சு செல்வாக்கின் கீழ் ஜெர்மனியை ஒரு கூட்டமைப்பாக மறுசீரமைக்க பேரரசருக்கு வாய்ப்பளித்தது. 1807 ரஷ்யாவுக்கு எதிரான வெற்றி. 1807 நெப்போலியன் ரஷ்யாவிற்கு எதிராக ஐலா மற்றும் உப்ரேட்லேண்டில் 2 தீர்க்கமான வெற்றிகளைப் பெற்றார். இவை அவருக்கு கண்டத்தின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்தின. பின்னர் அவர் ரஷ்யாவின் ஜார் அலெக்சாண்டருடன் சமாதானம் செய்தார். 1809 வாகிராம் போர். 1809 ஆண்டில் வாகிராமில் ஆஸ்திரியாவுக்கு எதிராக கிராண்டே ஆர்மை மற்றொரு தீர்க்கமான வெற்றியைப் பெற்றார். இது ஒரு விலையுயர்ந்த வெற்றியாக இருந்தது, மேலும் இது நெப்போலியன் போர்களின் இரத்தக்களரி போராக கருதப்படுகிறது. 1810 ஆஸ்திரியாவின் மேரி லூயிஸுடன் 2வது திருமணம். நெப்போலியன் தனது அன்பான ஜோஸ்பின் டி பியோகார்னாய்ஸை படம் விவாகரத்து செய்தார், ஏனெனில் அவளால் அவருக்கு ஒரு முறையான வாரிசு கொடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் 1810 ஆண்டில் ஆஸ்திரியாவின் பேரரசரின் மகள் மேரி லூயிஸை மணந்தார். அவர்களின் தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சண்டையிட்ட இரு நாடுகளுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்த அவருக்கு உதவியது. 1812 விதியற்ற ரஷ்ய பிரச்சாரம். 1812 நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுக்க முடிவு செய்தார்.
போரோடினோவில் ஒரு பயங்கரமான தோல்விக்குப் பிறகு பிரெஞ்சு இராணுவம் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பேரரசின் வரலாற்றில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. 1813 நாடுகளின் போர். அடுத்த ஆண்டு நட்பு ஐரோப்பிய பேரரசுகள் லீப்சிக்கில் நெப்போலியனுடன் போரிட்டன. நாடுகளின் போர் என்று அழைக்கப்படும் ஒரு சண்டையில் அவர்கள் அவரை அடித்தனர். 1814 பேரரசின் முடிவு. அவரது இராணுவம் தோற்கடிக்கப்பட்டதால் நெப்போலியன் பதவி விலக வேண்டியிருந்தது. முன்னாள் பேரரசர் இத்தாலியின் எல்பா தீவுக்கு நாடுகடத்தப்பட்ட போது பிரான்சில் முடியாட்சி தற்காலிகமாக மீட்டெடுக்கப்படும். 1815 100 நாட்கள். நெப்போலியன் மார்ச் 1815 எல்பா தீவிலிருந்து தப்பி தனது முன்னாள் ஆதரவாளர்களை திரட்டினார். அவர்கள் அனைவரும் பாரிசுக்குத் திரும்பி இரண்டாவது இடைக்கால ஆட்சியைத் தொடங்கினர். 100 நாட்கள். 1815 வாட்டர்லூவில் இறுதிப் போட்டி. ஜூன் 1815 இல் நெப்போலியன் அனைத்து ஐரோப்பிய சக்திகளின் கூட்டணிக்கு எதிராக வாட்டர்லூ போரில் தோற்றார். இந்த தோல்வி பிரான்சில் முதல் பேரரசின் உறுதியான முடிவை குறித்தது. 1821 செயின்ட் ஹெலினாவில் இறந்தார். ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட நெப்போலியன் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள செயின்ட் ஹெலினா என்ற தீவில் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் 1821 இறந்தார். மொத்தத்தில் நெப்போலியன் காலம் நீண்டதாக இல்லை, ஆனால் அது பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவிற்கு ஒரு தீவிரமான மற்றும் கொந்தளிப்பான காலமாக இருந்தது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.